ஓம் ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே गिरिवरविन्द्यशिरोदिनि वाजिनि विष्णुविलाजिनि जिष्णुनुते भगवति केजिनि कण्डकुटुम्बिनि पूरिकुटुम्बिनि भूरिकृते जय जय गे महिषासुरमर्दिनि रम्यकवर्धिनि शैलसुधि रम्यकवर्धिनि शैलसुधि ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்ல ஆசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 9ஆம் நாள் 22/4/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள், இவர்களுடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்களவாரம் என்று போற்றுகின்ற செவ்வாய்க்கிழமை அம்பாள் ஆலயங்களிலே ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி குங்குமத்தினாலே அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்கின்ற ராகு கால துர்கா பூஜை. இவ்வாறு இந்த ராகு கால துர்கா பூஜை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் ராகு கால நேரத்திலே செய்யப்படுகின்ற பொழுது ஜாதக ரீதியாக திருமண தடைகள் உள்ளவர்கள், செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், புத்திரதோஷம், நாகதோஷம் என்று இவ்வாறான செவ்வாயினுடைய தோஷங்கள், லக்னத்திலே செவ்வாய், 2 செவ்வாய், 7 செவ்வாய், 12 செவ்வாய் என்று அந்த ஜாதக ரீதியாக தோஷமுடையவர்களெல்லாம் விரதமிருந்து துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்ற சிறப்பான ராகு கால துர்கா பூஜை. இவ்வாறு இந்த பூஜைகளை தொடர்ந்து செய்து வருகின்ற பொழுது இந்த ஜாதகத்தில் ஏற்படுகின்ற தோஷங்களெல்லாம் சற்று நிவர்த்தியாகி வாழ்வில் உயர்வுகளெல்லாம் கிடைக்கின்ற வகையிலே இந்த ராகு காலம் என்பது தினந்தோறுமே 1.5 மணி நேரம் இந்த ராகு காலம் என்று தினக்குறிப்பு கலண்டர்களிலே குறிப்பிட்டிருப்பார்கள். அது பொதுவாக இப்போ திங்கட்கிழமைகளிலே 7:30 மணி முதல் 9 மணி வரையிலே, காலை 7:30 முதல் 9 வரையிலே திங்கட்கிழமைகளிலே ராகுகாலம். 9 மணி முதல் 10:30 மணி வரையிலே சனிக்கிழமைகளிலே ராகுகாலம். 10:30 மணி முதல் 12 மணி வரையிலே வெள்ளிக்கிழமைகளிலே ராகுகாலம். 12 மணி முதல் 1:30 மணி வரையிலே புதன்கிழமைகளிலே ராகுகாலம். 1:30 மணி முதல் 3 மணி வரை வியாழக்கிழமைகளிலே ராகுகாலம். 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே செவ்வாய்க்கிழமைகளிலே ராகுகாலம். 4:30 முதல் 6 மணி வரையிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே ராகுகாலம். எனவே இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே வருகின்றதாகிய ராகு கால நேரம், இது ஒரு சில மாதங்களிலே 5-10 நிமிடங்கள் முன்பின்னாக இந்த ராகு காலம் குறிப்பிட்டிருப்பார்கள். 3லிருந்து 4:30 மணி வரையிலே ராகு கால நேரம். அந்த ராகு கால நேரத்திலே துர்க்கையம்பாளை வேண்டி நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த தோஷமுடையவர்களெல்லாம் பிரார்த்தனை செய்து வழிபட்டால் நிச்சயமாக நமக்கு நல்ல பலனெல்லாம் கிடைக்கக்கூடியது. இப்போ பொதுவாக நமக்கு அந்த ஜாதகத்திலே தோஷமுடையவர்கள், பெண் பிள்ளைகள், வேலைப்பளுக்கள் அல்லது அவர்கள் பூஜை செய்ய முடியாத காலங்கள், உபாதைகள் இருக்கின்ற பொழுது பெற்ற தாய் அவர்களுக்காக விரதம் இருந்து
அம்மா போய் இந்த ராகுகால துர்கா பூஜை செய்யலாம், அல்லது அக்கா செய்யலாம். அவர்கள் பெயரிலே செய்கின்ற பொழுது எல்லா விதமான தோஷங்களை நீங்கி வாழ்வு உயர்வுகள் பெறுகின்ற வகையிலே இந்த செவ்வாய்க்கிழமைகளை அம்பாளை வேண்டி, துர்க்கை அம்பாளை வேண்டி செய்யப்படுகின்ற பிரார்த்தனைகள் நமக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்கும் என்ற நல்ல சிந்தனையோடும், நாளைய தினம் புதன்கிழமை சமய உறவர்கள் நால்வரிலே போற்றப்படுகின்ற திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவா சுவாமிகள் ஆகிய சமய குறவர்கள், அந்த சமய குறவர்களை ஒருவராகிய திருநாவுக்கரசு நாயனாருடைய குருபூஜை நாள் நாளைய தினம் என்பதனையும் நாம் சிந்தனையில் கொண்டு அனைவருக்கும் இறையருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.